சத்திய வேதத்திலே ஆதாம் ஏவாளை குறித்து நாம் முதல் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இவர்களை எங்கே வைத்தார் என்றால், அல்ல கவனிச்சுட்டே வாங்க, கர்த்தர் இவர்களை எங்கே வைத்தார் என்று சொன்னால் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்திலே என்ன செய்தார்? வைத்தார். எங்கே வைத்தார்? பிளாட்பாரத்தில் வைக்கல. எங்க வைக்கல? பிளாட்பாரத்தில் வைக்கல. எங்க வச்சாரு? ஏதேன் என்னும் ஒரு வனாந்தரத்தில் என்ன செய்யல? வைக்கல. ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் என்ன செய்தார்? வைத்தார். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தோட்டத்தை உண்டாக்குறார் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது மனுஷனை உண்டாக்குறாரு. உண்டாக்கி எங்க கொண்டு போய்க்கிறாரு? சொல்லுங்க. ஏதேன் என்கிற ஒரு வனாந்தரத்தில் கிடையாது. ஏதேன் என்கிற ஒரு பிளாட்பாரத்தில் கிடையாது. ஏதேன் என்கிற ஒரு ஆலமரத்துக்கு அடியில் கிடையாது. ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறார். சரி, ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதேன் என்றால் என்ன பொருள்? ஏதேன் என்று சொன்னால் ப்ளஷர் என்று அர்த்தம். ஏதேன் என்று சொன்னால் இன்பம் என்று அர்த்தம். ஏதேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஏதேன் என்று சொன்னால் ஆனந்தம் என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதேன் என்றால் துக்கம் என்ற அர்த்தம் கிடையாது. ஏதேன் என்றால் வேதனை என்ற அர்த்தம் கிடையாது. ஏதேன் என்றால் வியாகுலம் என்ற அர்த்தம் கிடையாது. ஏதேன் என்றால் மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், சந்தோஷம் என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப மனுஷனை கர்த்தர் எங்க போய் வச்சாரு? மகிழ்ச்சியான ஒரு இடத்துல, ஆனந்தமான ஒரு இடத்துல, சந்தோஷமான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சாரு? வச்சாரு. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு கவலை என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் ஆதாம் ஏவாளை வச்சார். கவலைனா என்னன்னு தெரியாதுங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கவலைன்னா நல்லா தெரியுது. 0.1, 0.2, 0.3, 0.7 தெரியுது. கவலைன்னா என்னன்னு, சந்தோஷம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா முதல் மனுஷனாகிய ஆதாம கர்த்தர் எங்க கொண்டு போய் வச்சாரு? சந்தோஷம் நிறைந்த ஒரு இடத்துல, இன்பமான ஒரு இடத்துல, மகிழ்ச்சியான ஒரு இடத்துல. இந்த வார்த்தை தான் பெந்தேகோஸ்து மக்களுக்கு பிடிக்காதே. எந்த மக்களுக்கு இந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் இதெல்லாம் பிடிக்காது. தான் இருக்கணும். இஞ்சி தின குரங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா பார்க்க முடியாது. யார் முகத்துல? கிறிஸ்தவங்க முகத்துல. என்ன ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்க? நீங்களாம் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. கிறிஸ்தவங்க முகத்தில் எதை பார்க்க முடியாது? சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு இன்பத்தை, ஒரு சிரிப்பை பார்க்க முடியாது. எப்போதும் உம்முண்டுக்கு துருன்னு இருப்பாங்க. ஏண்டா அந்த பொம்பளை முகத்தை பார்த்தோன்ற மாதிரி நமக்கு ஆகிடும். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஆதாம் ஏவாளை எங்க வச்சாரு? ஒரு சந்தோஷமான இடத்துல, ஒரு மகிழ்ச்சியான இடத்துல, ஒரு ஆனந்தமான இடத்துல. எல்லா வசதிகள் இருக்குது உள்ள, அங்க எந்த குறையுமே இல்லை. தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி அங்க கொண்டு போய் இவன் என்ன செய்யறாரு? வைக்கிறாரு. மனுஷனுக்கு கவலைனா என்னன்னு தெரியாது, துக்கம்னா என்னன்னு தெரியாது, வேதனை என்னன்னு தெரியாது, வலினா என்னன்னு தெரியாது, வியாதினா என்னன்னு தெரியாது, தரித்திரம்னா என்னன்னு தெரியாது, முள்ளுனா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இன்பமான ஒரு இடத்துல, ஒரு ஆசீர்வாதமான இடத்துல தான் முதல் மனுஷனாகி ஆதாமை கர்த்தர் என்ன செய்தார்? வைத்தார். ஆனால் என்றைக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினானோ, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எறிந்தானோ, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, பிசாசுடைய சத்தத்துக்கு பாருங்க அவன் இடம் கொடுத்தானோ, செவி கொடுத்தானோ, அன்றைக்கே மகிழ்ச்சி இழந்துட்டான், அன்றைக்கே இன்பத்தை இழந்துட்டான், அன்றைக்கு ஆனந்தத்தை இழந்துட்டான், அன்றைக்கு இந்த ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான், அன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், அன்றைக்கு ஐஸ்வர்யத்தை இழந்துட்டான், அன்றைக்கே செழிப்பை இழந்துட்டான், அன்றைக்கே சமாதானத்தை, அந்த இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவன் இழந்துட்டான், சுகத்தை இழந்துட்டான், தீர்க்காயத்தை இழந்துட்டான், எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்?
இழந்துட்டான். என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, அன்றைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்துட்டான். அது மாத்திரமல்ல, அதாவது இவன் எல்லாவற்றையும் இழந்தது மட்டுமல்ல, இவைகளுக்கு பதிலாக இப்ப மனுஷன் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். இதை இழந்தது ஒரு பக்கம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போய் இதெல்லாம் இழந்துச்சு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். புருஷனும் மனைவியும் உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இப்ப ஏப்ல உடம்புல போடுறதுக்கு ட்ரெஸ்ஸுல என்ன பிள்ளை செய்யறது அப்படின்னு இவர் கவலைப்படுறாரு. அவருங்க என்னங்க செய்யறது, எங்க போய் வாங்குறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படி இது உட்காந்து கவலைப்பட ஆரம்பிக்குது. சாப்பாட்டுக்கு என்னங்க செய்யறது, எவ்வளவு நாளும் எந்த குறையில்லாம சாப்பிட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒருத்தன் அடிச்சு பராண்டதுக்கு ரெண்டும், ஆதாம் ஏவாளை போட்டு பராண்ட அடிக்க, ஏவாளு ஆதாமை போட்டு பராண்ட சண்டை போட, ஊரில் பெறல சண்டை சச்சரவு, எல்லா பிரச்சனைகள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் புள்ள புகுந்துடுச்சு. என்றைக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனானோ, என்றைக்கு பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ, அன்றைக்கு எல்லா இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாருங்க நல்வாழ்வையும் தீர்க்காயுசு என்ன செஞ்சிட்டான், இழந்து விட்டான். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டார் என்று சொன்னால், மனிதனை இந்த கவலையிலிருந்து மீட்பதற்காக, மனிதனை இந்த மரண பயத்திலிருந்து மீட்பதற்காக, இந்த மன பாரத்திலிருந்து இவனை ரட்சிப்பதற்காக, மன அழுத்தத்திலிருந்து இவனை காப்பாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார், அவர் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். மனிதன் இழந்த அந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் சரீர சுகத்தையும் நல்வாழ்வையும் மீட்பின் மூலமாக மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவர் துக்கமடையவும் அவர் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவர் அதிக ஊக்கத்தோடே அவர் வியாகுலப்பட்டார், மிகவும் வியாகுலப்பட்டார், அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? கவலை என்கிற அந்த காரியத்திலிருந்து என்னை மீட்பதற்காக, மன பாரத்திலிருந்து என்னை மீட்பதற்காக, மன அழுத்தத்திலிருந்து என்னை ரட்சிப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார், வியாகுலப்பட்டார். சரி, வியாகுலப்பட்டார் என்றால் எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார்? இதைத்தான் ரொம்ப ஆழமா இன்னைக்கு நான் எடுத்து காமிக்க போறேன். நல்லா கவனிங்க. வியாகுலப்பட்டார்னா எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார்? எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார் தெரியுமா? நல்லா கவனிங்க. சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வெடித்து, இரத்த குழாய்கள், சரீரத்துக்குள்ளே போய்கிட்டு இருந்த இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள் வெடித்து, அந்த இரத்தங்கள் எல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே கொட்டுகிற வரைக்கும் அவர் அங்கே வியாகுலப்பட்டார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் எங்கே விழுந்தது? தரையிலே விழுந்தது. ஏன் இந்த இரத்தங்கள் எல்லாம் வேர்வை துவாரங்கள் வழியாக தரையிலே விழுந்தது? வேர்வை துவாரங்கள் வழியாக வேர்வைதான வெளியில வரணும். எல்லாம் இருக்கிறீங்களா? வேர்வை துவாரங்கள் வழியாக எது வரணும்? வேர்வைதான வரணும். ஆனா எது வருது? ரத்தங்கள் வருகிறது. ரத்தம் எப்படி வந்துச்சு? உள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் வெடித்து அதன் மூலமாய் ரத்தம் வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே என்ன செய்தது? கொட்டினது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் கவலைகளும், எல்லா மனிதர்களுடைய பாரங்களும், எல்லா மனிதர்களுடைய அந்த வேதனைகளும் மன அழுத்தங்களும் இயேசுவின் மனதை நிரப்பி அவரை அழுத்தினபடினாலே, நன்றாய் கவனியுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய கவலையும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது. எல்லா மனிதனுடைய பாருங்க மன பாரங்கள்,
வியாகுலங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாம் இயேசுவின் மேலே அன்றைக்கு சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் அங்கே இயேசுவின் மேலே சுமத்தினார். சுமத்தினபடினாலே எல்லா பாரத்தினுடைய அழுத்தத்தினாலே நரம்புகள் பாருங்க வெடித்து சிதறி, இரத்த குழாய்கள் வெடித்து சிதறி, பாருங்க இரத்தங்கள் வேர்வை துவாரங்கள் வழியாக என்ன செய்தது? வெளியே அங்கே கொட்டினது. எனவேதான் இயேசுவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வேர்வைகள் வராமல் இரத்தங்கள் வெளியே என்ன செய்தது? வெளியே வந்து அது கொட்டினது, தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக வியாகுலப்பட்டார் என்பதை கவனியுங்கள். எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? நம்மை கவலையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக, நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அவர் நமக்கு கொடுப்பதற்காக அவர் கெச்சமனே தோட்டத்திலே என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் இன்னைக்கு கரண்ட்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி மக்கள் வந்து பிறந்து வளர்ந்து மறிச்சு போயிட்டாங்க. இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் பிறக்க போகிறாங்க, வரப்போறாங்க. அத்தனை கோடி மக்களுடைய கவலைகள் ஒரு மனிதன் மேலே சுமத்தப்பட்டது. அத்தனை கோடி மனிதனுடைய பாருங்க கவலைகள், பாரங்கள், வேதனைகள் ஒரு நபர் மேலே, இயேசுவி மேலே சுமத்தப்பட்டுச்சுன்னா அந்த நபருடைய சரீரம் என்ன மாதிரி ஆயிருக்கும்? இன்னைக்கு ஒரு மனுஷன் கவலைப்படும் பொழுது நரம்பெல்லாம் இழுத்துக்கிறது, கை காலில் விட இதாயிருது, வாய்களும் போயிடுது எங்கிட்டோ. அத்தனை கோடி மக்களுடைய கவலைகள், பாரங்கள், மனவேதனைகள், அழுத்தங்கள் ஒரு நபர் மேலே சுமத்தப்படும் பொழுது என்ன ஆயிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கிறது, வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் தரையிலே விழுந்தது. உள்ளே ஓடிக்கொண்டிருந்த எல்லா நரம்புகள், இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் வெடித்து ரத்தம் அப்படி வேர்வை துவாரங்கள் வழியாய் கொட்டினது. உங்க கவலையை இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார். உங்க வியாகுலத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்கள் மனபாரத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்கள் மனவேதனைகளை இயேசு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உங்களை இந்த மன கவலையிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக. இதை மனதிலே கொண்டு வாருங்கள். இயேசு எனக்காக துக்கப்பட்டார், வியாகுலம் அடைந்தார். இன்றைக்கு நான் ஒரு தூசி அளவு கூட வியாகுலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைப்பட்டு நான் ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைப்பட்டு நான் படுத்த படுக்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தாவே, என்னுடைய வியாகுலங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய மனபாரங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். இதெல்லாம் மனதிலே கொண்டு வாருங்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக ரஷ்ய தேசத்திலே மின்சார நாற்காலியிலே வைத்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தினாலே தீர்மானிக்கப்பட்டதாம். தேசத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பார்களாம் பாருங்க அந்த தேசத்திலே. ஆகவே அந்த தவறு செய்த அந்த மனிதனுக்கு மின்சார நாற்காலியில் வைத்து அந்த சேரில் கரண்ட் வயரெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மனுஷனை ஏற்கனவே உட்கார வச்சுருவாங்க. சுவிட்ச் அப்படி தட்டுனா போதும், கண்ணமைக்கிற நேரத்தில் கரண்ட் பாஸ் ஆகி ரத்தங்கள்லாம் காது வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக வந்து என்ன செஞ்சுருவாங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் மரித்து போய் விடுவார்கள். கொடூரமான மரணம். எனவே இந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தேதி குறிக்கப்பட்டது. இந்த நாளிலே, இந்த மணி நேரத்திலே இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும், மின்சார நாற்காலியில் வைத்து இவன் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தினாலே அன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இந்த தண்டனைக்கு முந்தின இரவு இந்த மனிதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே மரித்து போய்விட்டானாம் பாருங்க. இந்த மின்சார நாற்காலியில் வைத்து கொல்லப்படலை, ஆனாலும் அதுக்கு முந்தின நாள் இரவே இந்த மனிதன் பாருங்க அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே மரித்து போய்விட்டானாம். ரத்தங்கள் எல்லாம் கீழே சிந்தி கிடந்ததாம். மூக்கு வழியாக, வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தங்கள் எல்லாம் வெளியே சிந்தி கிடந்ததாம். பாருங்க, மரித்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் வந்து அந்த மனுஷனுடைய சரீரத்தை எடுத்து பாருங்க பரிசோதித்தார்களாம். காரணம் என்ன என்று மருத்துவ அறிக்கையிலே அவர்கள் சொன்னார்களாம். என்ன சொன்னார்களாம்? மறுநாள் காலையிலே நான் மின்சார நாற்காலியில் வைத்து
நான் மரிக்கப் போகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை காத்திருக்கிறது என்பதை இரவு முழுவதும் சில நாட்களாகவே அதை நினைத்து, அதுவே யோசித்து, அதை சிந்தித்து, அதுவே அவன் பாருங்க மனதில் வைத்தபடினாலே இரத்த நாளங்கள் எல்லாம், இரத்த குழாய்கள் எல்லாம் வெடித்து, இரத்தங்கள் எல்லாம் வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே வந்து அவன் இவ்விதமாய் மரித்து போய்விட்டான் என்பதை குறித்து மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்தார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தினாலே, அளவுக்கு அதிகமான மனவேதனையினாலே பாருங்க மனிதர்கள் இப்படி மரித்து போய்விடுகிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டபடினாலே இரத்தங்கள் வேர்வை துவாரங்கள் வழியாக தரையிலே என்ன செய்தது? பெரும் துளிகளாய் விழுந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வியாகுலப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்கள். உங்க கவலைய, உங்க குடும்ப கவலைய, உங்க பிள்ளைகளுடைய கவலைய, எல்லா கவலையையும், எல்லா வியாகுலத்தையும், எல்லா மனபாரத்தையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைக்காக கவலைப்பட்டு உருள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு ஜெபத்தை தான் செய்யணும். கர்த்தாவே, என் பிள்ளைக்காக அன்றைக்கு நீர் வியாகுலப்பட்டீர், என் குடும்பத்துக்காக நீர் வியாகுலப்பட்டீர், என் எதிர்காலத்துக்காக நீர் வியாகுலப்பட்டீர் ஆண்டவரே. இன்னைக்கு நான் வியாகுலப்பட்டு, நான் மன அழுத்தப்பட்டு இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தாவே. இன்னைக்கு நான் சுகத்தோடு இருப்பதுதான் உங்களுடைய பரிபூரண சித்தம். இன்னைக்கு நான் ஆரோக்கியத்தோடு இருப்பதுதான் உங்களுடைய பரிபூரண சித்தம் ஆண்டவரே. இதெல்லாம் மனதில் கொண்டு வாங்க. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லா கவலைகளையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா வியாகுலத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே கர்த்தாவே, நீர் இன்றைக்கு வியாகுலப்பட்டது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, இளைப்பாறுதலோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ்வதுதான் உம்முடைய பரிபூரண தேவ சித்தம். எனக்கா நீர் வியாகுலப்பட்டீர். இன்றைக்கு ஒரு நாள் நான் வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும், வியாகுலப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவரே, இந்த சத்தியங்களை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும், என் கண்களை திறந்தருளும். இப்படி வரும் பொழுது மனபாரங்கள், மனவேதனைகள், மனக்கலக்கங்கள் எல்லா ப்ரெஷர் மாற ஆரம்பிக்கும். நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும், இரத்தங்கள் நன்றாய் இயங்க ஆரம்பிக்கும், தீர்க்காயசாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். அளவுக்கு அதிகமாய் கவலைப்பட்டீர்கள் என்று சொன்னால் மரணம் பக்கத்தில் தான் இருக்குது. கவலைப்படுவது நிறுத்துங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவைக்கு போறதற்கு முன்பதாக அவர் எல்லா கவலையை ஏற்றுக்கொண்டார், எல்லா வியாகுலங்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் வியாகுலம் நிறைந்தவரும். இந்த வார்த்தை கவனிங்க. துக்கம் நிறைந்தவரும். வாசிங்க. பாடுகள் அனுபவித்தவரும் ஆயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். துக்கம் நிறைந்தவராய். எது நிறைந்தவராய்? எல்லா துக்கத்தையும் அவர் மேல அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா துக்கமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. உங்க துக்கம், உங்க வேதனை, உங்க கவலை, உங்க பாரம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். துக்கம் நிறைந்தவராய் அவர் இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுடைய துக்கத்தையும், கவலைகளையும், வியாகுலங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 26:38. இதே வசனத்தை மார்க்கு 14:34 வாசிக்கலாம். வாசிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று
சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நான் வாசித்து காமிச்சேன் இல்லையா? வியாகுலம் எதனால வருது? மரண பயத்தினால வருகிறது. இங்கே பார்க்கிறோம் ஏசாயா 53:3 வாசித்தோம். துக்கம் நிறைந்தவராய், அதோடைய நிறைவேறுதலை தான் இங்கே நான் பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க துக்கப்பட்டார், துக்கத்தை ஏற்றுக்கொண்டார், கவலைகளை ஏற்றுக்கொண்டார், எல்லா பாரங்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா மன அழுத்தங்களை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். எதற்காக? இன்றைக்கு நான் விடுதலையோடு வாழ்வதற்காக, இன்றைக்கு நான் சமாதானத்தோடு வாழ்வதற்காக, இன்றைக்கு நான் நிம்மதியோடு வாழ்வதற்காக, நான் இன்றைக்கு இளைப்பாறுதலான ஒரு ஜீவியத்தை நான் அனுபவிப்பதற்காக. ஆமென். ஆகவே சில வேளைகளிலே கவலைகள் வந்து மனதை மோதும் பொழுது, கவலைகள் வந்து மனதிலே விழும் பொழுது, மன அழுத்தங்கள் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யணும். கர்த்தாவே, எல்லா கவலைகளையும் உம்மீது வைக்கிறேன், எல்லா மன அழுத்தங்களையும் உம்மீது வைக்கிறேன்பா, எல்லா துயரத்தை உங்கள் மேலே வைக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? நான் ஏன் படுத்த படுக்கையே இருக்க வேண்டும்? நான் ஏன் வியாதியை சுமக்க வேண்டும்? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய கவலைகள், பாரங்கள், வேதனைகளை உம்மீது வைக்கிறேன் ஆண்டவரே. மாபெரும் சுமை தாங்கியே நீர் என்ற எல்லா கவலைகளையும் சுமந்திருப்பா. இன்னைக்கு ஒரு தூசி அளவு பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, அதுக்காக இதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் என் கூட இருக்கிறீர். ஆமென். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாகி நீர் என்ன செய்கிறீர்? எனக்கு இருக்கிறீர். நீர் இருக்கும்போது நான் இதுக்கு ஆண்டவரை கவலைப்படணும். எல்லா வளங்களும் உம்மிடத்தில் இருக்கிறது. எனக்கு தேவையான எல்லாமே முட்டை இருக்குது ஆண்டவரே. ஆமென். ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த தாயினுடைய தாய்ப்பால் இடத்துல இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனேயே யார் குழந்தைக்கு போய் மோரை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நெய்யை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பாலை கொடுத்தா போதும். தாய்ப்பாலில் எல்லா சத்துக்களும் என்ன செய்யுது? இந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாமே என்ன செய்யறதில்ல இருக்கிறது. நம்முடைய தேவன் தாயை போன்றவராக இருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு தேவையான எல்லாமே அவரிடத்திலிருந்து சப்ளை ஆகிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவையெல்லாம் சப்ளை பண்ணுவார் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. சப்ளை பண்ணுவார். ஆகவே எல்லா காரியமும் அவற்றிலிருந்து உங்களுக்கு வருகிறனால நீங்கள் ஒரு தூசி அளவு கூட இதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே தேவனிடத்திலிருந்து சப்ளை ஆகிறபடினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமென். மனுஷன் ஏன் கவலைப்படுறான்? இது இல்லையே, அது இல்லையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே. கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே ஏன்ட்டு இருக்குப்பா, எல்லாமே நான் உனக்கு சப்ளை பண்ணுவேன். இப்ப கவலைப்படுறத நிறுத்திட்டு கண்ணை ஏன் மேல வை, கண்ணை ஏன் மேல வை. இப்ப பிரச்சனை என்னன்னா, உன் கண்ணு வேற எங்கேயும் இருக்குது. அதான் பிரச்சனை. பாஸ்டர், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் கண்ணு ஏன் மேல இல்லை, என் வார்த்தை மேலே இல்லை, என்னுடைய தழும்புகள் மேலே இல்லை, என்னுடைய காயத்தின் மேலே இல்லை, என்னுடைய கல்வாரியின் மேலே இல்லை. உன் கண்ணு வேற எங்கேயோ பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவ்வளோ கவலையோடு சுற்றி திரிகிற. எல்லாம் உன் கண்ணை எடுத்து என் மேலே வச்சேனா இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதி, சுகம், ஆரோக்கியம், நீடி ஆயுள் எல்லாம் உண்டாகும். உன் தேவையும் சந்திக்கப்படும், உன் தேவையும் சந்திக்கப்படும். அதனால போகும்போது வரும்போது கண்ணை கத்திர மேலே வைங்க, அப்படியே கல்வாரியின் மேலே வைங்க, அப்படியே தழும்பின் மேலே வைங்க, அப்படியே காயத்தின் மேலே வைங்க. கர்த்தாவே, எல்லாமே எனக்கு நீங்கள் தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்கள் தான் சப்ளை பண்ணுவீங்க ஆண்டவரை, இதை சந்திப்பீங்க ஆண்டவரை, இதை வாய்க்க செய்வீங்க ஆண்டவரை, இதை கைவிடி வர பண்ணுவீங்க ஆண்டவரை, இந்த காரியத்தில் வெற்றியை தருவீங்க ஆண்டவரை, இந்த காரியத்தில் ஜெயத்தை தருவீங்க ஆண்டவரை. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரை. இப்படி வாயை திறந்து பேசும் பொழுது கவலைகள் பறந்து ஓட ஆரம்பிச்சிடும், வேதனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாயை உம்முன்னு வச்சு பாருங்க, உட்காந்துருவீங்க. எனக்கு தெரியும். நீங்கள் உம்முன்னு மட்டும் உட்காந்து பாருங்க, ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிருவீங்க? உட்காந்துருவீங்க. உம்முன்னு மட்டும் வைக்காதீங்க, வாயை திறந்து பேசுங்க.
இந்த வார்த்தைகள்லாம் பேசுங்க. எனக்காக நீர் வியாகுலப்பட்டீர், என் கவலைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென்.